இன்னைக்கு நம்ம கூட செஃப் ஜனனி இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. எஸ், தேங்க் யூ. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். இன்னைக்கு எங்களுக்காக என்ன பண்ணி காட்ட போறீங்க? ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நுங்கல் மீன் த சட்னி. நுங்கல் மீன் த சட்னியா? ஆமா, நல்லா இருக்கு இந்த பேரே. எஸ். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு துளுநாடோட டிஷ், அதாவது மங்களூரியன் சைட்ல பண்ணக்கூடிய ஒரு டிஷ் இது. சோ இது வந்துட்டு மோஸ்டா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைட் ஃபிஷ், அதாவது ஒரு ஆன்சோவிஸோ இல்ல ட்ரைட் ப்ரான்ஸோ அதை வச்சு பண்ணுவாங்க. சோ நம்ம வந்துட்டு ட்ரைட் ப்ரான்ஸ்ல தான் பண்ண போறோம். நுங்கல் மீன் த சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பாத்துட்டு வாங்க. நுங்கல் மீன் சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: சன்னாங்குனி 50 கிராம், துருவிய தேங்காய் 1 கப், காஷ்மீரி மிளகாய் 5 to 7 நம்பர், பூண்டு 4 பல்லு, புளி சிறிதளவு, எண்ணெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பாத்துட்டு வந்தாச்சு. செஃப், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். சோ ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறோம். சோ அந்த நுங்கல் அப்படிங்கிற அந்த துளு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை பண்றது இல்லனா சால்ட் பண்ற ஒரு ப்ராசஸ். ஓகே. சோ அதுதான் வந்துட்டு நுங்கல்னு சொல்லுவாங்க. மீனுங்கிறது ட்ரைட் ஃபிஷ்ஷோ இல்ல சால்டட் ஃபிஷ். சோ அது நம்ம வீட்டுக்குள்ள என்ன வந்துட்டு அவைலபிளா இருக்கோ அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ட்ரைட் ப்ரான்ஸ் தான். ஓகே, ட்ரைட் ப்ரான்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஆமா. சோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத வந்துட்டு நம்ம க்ளீன் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். சோ ஃபர்ஸ்ட் இத லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு தண்ணில வாஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. அது எதனால மேம்? ஏன்னா இது நம்ம வந்துட்டு ட்ரைலனா சால்ட் பண்றாங்க இல்லையா, அதுல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் நிறைய இருக்கும். ஓகே. சோ அத ரிமூவ் பண்றதுக்கான ப்ராசஸ் தான். ஓகே. எஸ். சோ pan நல்லா சூடான உடனே 1/2 கப் இந்த எறாவை ஆட் பண்ணிக்கலாம். செஃப், உங்களுக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியும். இந்தாங்க. வெரி குட். சோ லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கே சைடுல தெரியும் பாத்தீங்களா, அந்த இதெல்லாம் இருக்கு. ஓ, அந்த குட்டி குட்டி. ஆமா. ஓகே. டஸ்டும் இருக்கும் இதுல, ஏன்னா அது ட்ரையிங் ப்ராசஸ்ன்றதுனால. இதுல வந்து இந்த சால்ட் கண்டென்ட் நிறைய இருக்குன்றதுனால தண்ணியில போட்டா அது கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த டிஷ்ஷுக்கும் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டா மட்டும் போட்டா போதும். உங்களுக்கு இதுவே போதுமான அளவு உப்பா இருந்தா கூட நீங்க ஆட் பண்ண தேவையில்லை. ஓ, நம்ம அடிஷனல் ஆடே பண்ண வேணாமா? இதுலயே இருக்குதுன்னா இது ஓகே தான்ன்ற மாதிரி. ஓகே. சோ ரொம்ப செவக்கலாம் வேண்டாம், லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணா போதும். ஓகே. சோ இப்போ அந்த ஸ்மெல்லுமே உங்களுக்கு வந்திருக்கும். சோ இந்த ஸ்டேஜ்லயே நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. லைட்டா வறுத்தா போதும்ன்றாங்க செஃப். அந்த ஸ்மெல் வருது, பிரானோட ஸ்மெல் லைட்டா வருது. அது வந்தாலே போதும். சோ அப்பவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சோ நார்மல் வாட்டரே ஆட் பண்ணிக்கலாம். அதுல சுடு தண்ணி எல்லாம் தேவையில்லை. நார்மல் வாட்டர்ல சும்மா ஒரு அலசி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இப்போ இதை நம்ம ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணியாச்சு. சோ இப்போ இதை எடுத்து தண்ணியில லைட்டா வாஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ண போறோம். ஓகே. எஸ். நீங்க சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. வெரி குட். சோ இப்போ அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி. காஷ்மீரி சில்லி. காஷ்மீரி சில்லில அவ்வளவு காரம் இருக்காது, ஆனா கலர் நமக்கு சூப்பரா கொடுக்கும். ஓகே. சோ கொஞ்சமா அதுவும் ஆட் பண்ணிட்டு, ஆனா நம்மளோட இந்த வரமிளகாவும் போடலாமா? போடலாம். பட் இந்த சட்னிக்கு ஆத்தென்டிக்கா இதுதான் கரெக்ட்டா இருக்கும். காஷ்மீரி சில்லி. ஆமா. சோ இப்போ நம்ம இது வந்துட்டு 1 கப் எடுத்துருக்கோம்னா 1.5 கப் தேங்காய் எடுக்கணும். இப்போ நீங்க 1/2 கப் எடுத்தீங்கன்னா 1 கப். சோ தட் இஸ் தி ரேஷியோ. ஓகே. சோ இப்போ அதே மாதிரி துருவின தேங்காவும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். சோ அது கூட அப்படியே பூண்டு. ஓகே. அதையும் ஆட் பண்ணிட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இது அந்த கோல்டன் பிரவுன் கலர் வரணும்ன்ற அவசியம்லாம் இல்ல, சும்மா லைட்டா அந்த மாய்ஸ்சர் ரிமூவ் பண்றதுக்காக. ஓகே. லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லைட் வறுவல் தான். ஆமா. அண்ட் நோ ஹெவி வறுவல். நோ. அண்ட் நம்ம யூசுவலாவே வந்துட்டு இந்த புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி, கொத்தமல்லி சட்னி, கார சட்னி சாப்பிட்டுருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்டான சட்னி. நம்ம ரைஸுக்கும் வச்சு சாப்பிடலாம், அதே மாதிரி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஓகே. எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். எஸ். கஞ்சிக்கு இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே. நம்ம அந்த கருவாடு தொக்கெல்லாம் யூசுவலா கஞ்சிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு காம்போ தான் இது. செஃப், இது வந்து வறுத்தாச்சு, ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸி தான் எடுக்க போறோம். ஓகே. சோ நம்ம ஆல்ரெடி இந்த சட்னி சொன்னதுனால இது தண்ணி ஊத்திலாம் அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கொரகொரப்பான டெக்ஸ்சர்ல தான் இருக்கணும் அது. ஓகே. எஸ். சோ இப்போ இது கூடயே சின்ன சைஸ் புளி
உங்களுக்கு வந்துட்டு புளிப்பு நல்லா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். ஓகே. பட் நமக்கு இந்த போர்ஷனுக்கு இது போதும். சோ இப்போ நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சிருந்த சன்னாங்குனி இருக்கு, அதுமே இதுல ஆட் பண்ண போறோம். ஓ இதுல பண்றோமா? ஆமா. நான் நினைச்சேன்னா அது மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க கடைசியா இதுல போட்டு. கிடையாது. அப்படி கிடையாது. கிடையாது. நம்ம இப்ப இந்த பீஸா சாப்பிட மாட்டோமா? ஆஹா. அது உள்ள மிக்ஸ். ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதுல நம்ம அரைச்சிட்டோம். அரைச்சதுக்கு அப்புறமா அந்த டெக்ஸ்சர் வேணும்னா நீங்க அதுக்கு அப்புறமா மேல இதுல கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா வச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அப்படியே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துல நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ். சோ இப்போ இதுல நான் சொன்ன மாதிரி கொஞ்சமா உப்பு தேவைனா மட்டும், இல்லனா தேவையில்லை. இப்படி ஒரு விஷயத்தை புதுசா நான் கேள்விப்படுறேன். சோ அவ்வளவுதான். இதை நம்ம வந்துட்டு இப்போ அரைக்கணும். வந்து ஷெஃப் சொன்ன மாதிரி தண்ணி ஆட் பண்ணவே இல்ல. ஆமா. சோ வந்து என்னதான் சட்னினா அந்த கொரகொர ஃபார்ம்ல இருக்கு. ஆமா. சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ராப்பர் டெக்ஸ்சர். ஓகே. எல்லாமே அரைஞ்சு இருக்கு. சோ இப்போ இத வந்துட்டு அப்படியே நம்ம நல்லா உருண்டை பிடிச்சு சுட சுட சாப்பாடுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்தி சாப்பிட்டோம்னா கூட சூப்பரா இருக்கும். சிமிலர் டு அந்த சம்மந்தியோட டைப்ஸ். அவ்வளவுதான், ரெடி ஆயிருச்சு. சோ நம்ம நெக்ஸ்ட் பிளேட் பண்ணிடலாம். ஷெஃப் எனக்கு ஒரு டவுட், ஆல்ரெடி பண்ணிட்டாங்களே ஷெஃப், இதுல எப்படி புதுசா பிளேட் பண்ணுவீங்க? இத எடுத்து அதுல வைக்கணும். ஓகே. எஸ். பிளேட்டிங் அழகா அந்த பிளேட்ல டெக்கரேட் பண்றது வந்து பார்க்கவே பயங்கர டெம்ப்டிங்கா இருக்கு. இப்படி வீட்டுல வந்து ஷெஃப் சொன்ன மாதிரி அந்த சம்மந்தி துவையல் வந்து பண்றப்ப எப்படா நம்ம ரைஸ்ல போட்டு நெய் ஆயில் எல்லாம் போட்டு வந்து சாப்பிடணும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி இது இருக்கு. நுங்கல் மீந்த சட்னி செய்முறை. ஒரு கடாயில கொஞ்சமா சன்னாங்குனியை ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சமா தண்ணிலையும் வாஷ் பண்ணி தண்ணி இல்லாம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே பேன்ல எண்ணெய், காஷ்மீரி சில்லி, கொஞ்சமா துருவிய தேங்காய், பூண்டு ஆட் பண்ணி கொஞ்சமா வதக்கி அதை ஆறுனக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமா புளி ஆட் பண்ணி அது கூடவே சன்னாங்குனியும் ஆட் பண்ணி கொரகொரப்பான நிலைமையில அரைச்சு எடுத்தோம்னா நம்மளோட நுங்கல் மீந்த சட்னி தயார். ஷெஃப் அழகா பிளேட் பண்ணிட்டீங்க. எஸ். மேல வச்ச அந்த எக்ஸ்ட்ரா பிரான்ஸ் தான் வந்து அதோடைய அழகு, பியூட்டியே அங்கதான். அதை மட்டும் திருப்பி சாப்பிடக்கூடாது, அதோட மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டாதான் அது அந்த டேஸ்ட் ப்ராப்பரா கிடைக்கும். ஷெஃப் வந்து என் மைண்ட் வாய்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. உண்மையே பாக்குறப்பே ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. வீட்டுல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஷெஃப்.